இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி வரப்போகிற காரியத்தை உங்களுக்கு அறிவிப்பார். நான் எப்படி விசுவாசத்தில் வளர்ந்தேன் என்றால், நான் சிறு வயதிலிருந்தே நான் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் ஒரு சர்ச்சில் நின்று நான் ஜெபம் பண்ணி செல்வது வழக்கம். அதன்படி நான் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிட்டு வந்த ராத்திரியிலே தேவன் எனக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். அது எப்படி என்றால், அந்த சர்ச்சு பக்கத்தில் ஒரு பெரிய மாமரம் இருக்கிறது. அந்த மாமரத்துக்கு கீழே நிறைய பழங்கள் விழுந்து கிடைக்கிறது. நானும் ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றாய் அதை எடுத்து போடுகிறேன். எண்ணி எண்ணி போடும்போது 278 என்று வந்தவுடன் பழங்கள் ஒன்றும் கீழே இல்லை. நான் அந்த கூடையை எடுத்துக்கொண்டு என் அம்மாவிடம் கொண்டு கொடுக்கிறேன். உடனே இந்த கனவு கண்டு விழித்தவுடன் எங்கள் அம்மாவிடம் சொன்னேன். அம்மாவும் அதற்கு அர்த்தம் சொன்னார்கள். நீ பாஸ் ஆகி விடுவ, உனக்கு மார்க்கு இவ்வளவுதான் என்று சொன்னார்கள். நானும் எதிர்பார்ப்போடு காத்திருந்தேன். பேப்பரே இன்னும் திருத்தவில்லையே, நாம் நல்லா தானே எழுதியிருக்கிறோம் என்று. ஆனால் ரிசல்ட் வந்தது. நான் பாஸ் ஆகி விட்டேன், மார்க்கும் அவ்வளோதான் வந்தது. பிரியமானவர்களே, என்னுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் ரொம்ப உறுதியாய் அதிகரித்தது. எனக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் எனக்கு நடக்க இருக்கிறதே, வரப்போகிற காரியத்தை எனக்கு சொல்லி தந்து தான் நடத்துவார். அது தீமைனாலும் சரி, அது நன்மைனாலும் சரி. அப்படியே தான் நான் விசுவாசத்தில் இருந்ததுனால் நான் அற்புதத்தை ஒவ்வொரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்வேன். நீங்களும் அப்படியாய் விசுவாசத்தில் உறுதியாய் இருங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் தேவன் வரப்போகிறதை சொல்லி தந்து நடத்துவார்.